எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ராகி களியும் முருங்கைக்கீரை கடையிலும் தாங்க பார்க்க போறோம். ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். இப்போ ஹெல்த்தியான ராகி களி ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி களி செய்யறதுக்கு பாத்திரத்துல அரை கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு குருணை அரிசி சேர்த்துக்கிறேன். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசியை மிக்சியில 2-3 வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மலா குருணை அரிசி இருந்தாலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட குருணை அரிசி இல்லாதனால சாப்பாட்டு அரிசியை இந்த மாதிரி 1க்கு 2 உடைச்சு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி செய்யறனால சாப்பாடு சீக்கிரமாவே நமக்கு வெந்து வந்துருங்க. அரிசியை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எந்த கிளாஸ்ல அரிசியை அளந்தமோ அதே கிளாஸ்ல 7 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்புல வச்சு சாதத்தை நல்லா வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரும். சாப்பாடு நல்லா வெந்து வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, 5ல இருந்து 6 நிமிஷத்துலயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகுங்க சாப்பாடு வெந்து வரக்கு. ஹை ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. நம்ம அரை கிளாஸ் அளவு தான் சேர்த்திருக்கோம், அதனால சீக்கிரமாவே வெந்துரும். இப்ப நான் சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரிசி எடுத்து உடைச்சு பார்க்கும்போது நல்லா சாஃப்டா இந்த மாதிரி நமக்கு கரையிற மாதிரி சாப்பாடு வெந்திருக்கணும். அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இதோடவே 1 கிளாஸ் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி அளக்குறோமோ அதே கிளாஸ்ல தான் தண்ணி ராகி மாவு எல்லாமே அளந்து எடுத்துக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப நான் 1 கிளாஸ் ராகி மாவை சேர்த்துட்டேங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நீங்க கலந்தெல்லாம் எதுவும் விட வேண்டாம். இப்ப நான் இந்த மாதிரி மூடி வச்சிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். ஓபன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கோம். ஒரு கரண்டி வச்சு கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கலாங்க. உள்ள எல்லாம் மாவு ஆவியில வெந்திருக்கும். நம்ம உடைச்சு விட்டு ஃபுல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் உடைச்சு விட்டுக்கிறேன். மரக்கரண்டி இருந்தா மரக்கரண்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூடு படாம இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு நல்லா உடைச்சு விட்டுக்கிறேன். இந்த டைமிங்ல அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லிருக்கிற அளவு 3ல இருந்து 4 பேருக்கு ஒரு உருண்டை களி வர்றதுக்கு சரியா இருக்குங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, அப்படியே உடைச்சு விட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஃபுல்லா கட்டி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க அப்படியே கலக்க அந்த கட்டி எல்லாம் உடைஞ்சு நல்லா பக்குவமா நமக்கு களி ரெடி ஆகி வரும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டே இருக்கேன். நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆயிருக்கு. பாருங்க, நமக்கு களி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் ஸ்டவ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, நான் 3 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். நம்மளோட களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், களியை எடுத்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா கரண்டியில ஸ்லோவா தான் விழுகணும். இப்ப அவ்வளவுதான், நம்ம களி ரெடி ஆயிடுச்சுங்க. களி ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, கையில நல்லா தண்ணியை நினைச்சிட்டு களியை தொட்டிங்கன்னா மாவு ஒட்டிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா களி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம களி சூப்பரா வெந்துருச்சுங்க. ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம். நீங்க சூடாவே களி சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாம். நான் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா களியை வந்து உருண்டை பண்ணிக்கிறேன். களி உருண்டை பண்றதுக்கு சூடோட பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா களியை வந்து உருண்டை பிடிச்சீங்கன்னா சூப்பரா வரும். களி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறி இருக்கு. இப்ப வந்து நம்ம களி உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு களியை எடுத்துட்டு நெய் தடவன பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தை அப்படியே சொலட்டி விட்டீங்கன்னா அழகா உருண்டையா வந்துரும். பாருங்க, நம்மளோட சூப்பரான ராகி களி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க கையிலேயே எடுத்து உருண்டை பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி பாத்திரத்துல சேர்த்து பண்றதுனாலும் பண்ணலாங்க. அவ்வளவுதான், நல்ல செம்ம ஹெல்த்தியான ராகி களி சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லெண்ணெயோ இல்லன்னா நெய்யோ விட்டு சாப்பிடுங்க, அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு ராகி களியோட முருங்கைக்கீரை கடையல் வச்சு சாப்பிட்டு இருந்தோங்க. கடையல் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கட்டு கீரைய நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். குக்கர்ல 1/2 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். கிராம்ஸ்ல 100 கிராம் பருப்பு சேர்த்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன். 1/2 கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டா வந்து வரட்டும். பாருங்க, 3 விசில் விட்டு நான் இறக்கிட்டேன். ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பை கடைஞ்சு விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கீரை கடையும் போது பருப்பை கடைஞ்சாலே போதும். அப்படியே இருக்கட்டும்.
இப்ப கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 7ல இருந்து 8 வரமிளகா சேர்த்துக்கலாம். கீரை கடையல் நல்லா காரமா இருந்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு கை சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 4 கை அளவு முருங்கைக்கீரை வந்ததுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. பாருங்க கீரையை நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துலயே கீரை நல்லா வதங்கிரும். ஹை ஃபிளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. கீரை வதக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சக்கரை சேர்த்திருக்கேங்க. சக்கரை சேர்க்கறனால கீரையோட கலர் மாறாம நல்லா பச்சை நிறத்திலேயே இருக்கும், அதுக்காக சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு 2 நிமிஷத்துலயே கீரை நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த அளவு கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் கீரையை நல்லா வேக வச்சுக்கலாங்க. கீரை நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்மளோட முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம கீரைய அப்படியே சட்டிக்கு மாத்திக்கலாம். நம்ம கடையறக்கு ஏதுவா சட்டிக்கு மாத்திக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டிக்கு மாத்திக்கிறேன். நம்ம கடைஞ்சு விட்டுக்கலாங்க. கீரைய இந்த மாதிரி உங்களால கடைய முடியலன்னா மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. நானே முழுசா கீரைய ஃபுல்லா கடையலைங்க. பாதி அளவு கீரைய மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு 2 வாட்டி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீரை கடையல் சூப்பரா ரெடிங்க. பார்க்கவே எம்மியா இருக்கு பாருங்க. இதே போல நீங்களும் கண்டிப்பா இந்த முருங்கைக்கீரை கடையலை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் களியோட வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு ராகி களியோட சர்வ் பண்ணியிருந்தேன். அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.